முதல்ல கொஞ்சம் தில்லாக தான் இருந்தேன். அது இல்லை இன்னைக்கு ஏதாவது ஒன்று வந்துரும்னு பார்த்தேன். மிஸ் ஆகி ஒன்றுமே வரல. இல்லை கட்சியில் பார்த்தா ஒரே நாள் தான் இருக்குது. இந்த ஒரே நாளில் 30,000 சம்பாதிக்கணும்னு நினச்சா ஒரு மாதிரி பக்குந்துங்க. எனக்கும் அதே பயம் இருக்குங்க. ஆனால் அது உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் இன்னும் பயந்துருவீங்களே, அதான் நான் உங்ககிட்ட காமிச்சுக்கிறேன். ஐயோ, நம்ம சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லி நம்ம பயந்துட்டு அவங்களையும் பயமுத்திரம் போடுறது. பயத்தை காட கூடாது. வேதாஜி, சம்பாதிச்சிடலாம் ஜெயிச்சிருவோம்ல. கண்டிப்பா. ஆனால் அப்போ கூட ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. டப்பு டப்புன்னு அடிச்சுக்குது, பதட்டமாகவே இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்று பண்ணலாமா? என்ன? பூவத்தலையா போட்டு பார்த்துருவோமா? அதாங்க காயினை வச்சு டாஸ் போட்டு எட்ஜி டெய்ல். அதெல்லாம் தெரியுதுங்க, இப்போ எதுக்கு அதுன்னு கேட்குறேன். இல்லை ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கிறோம், அது போட்டு பார்த்தா ஒரு தெளிவு வருமேன்னு தான். இந்த மாதிரி எல்லாம் பண்ணா அது இன்னும் குழப்பத்தை தான் உண்டாக்கும். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, விடுங்க. இல்லைங்க, சும்மா ஒரு திருப்தி போட்டு தான் பார்ப்போமே ப்ளீஸ். சரி போட்டு பாருங்க. ஆனால் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணும். என்ன? இன்கேஸ் தப்பான முடிவு வந்துச்சுன்னா அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ். இப்போ டாஸ் போட்டு பார்க்குறோம். பூ வந்தா நம்ம ஜெயிச்சிருவோம். தலை வந்துன்னா நம்ம ஓகே. நான் ஒன்றும் சொல்ல. நீங்கள் தான் ரொம்ப ராசியானவங்க. உங்கள் கையாலேயே டாஸை போடுங்க. இவர் ரொம்ப பயத்தில் இருக்காரு. இவருக்காகவாவது பூ விழணும். தப்பி தவறி கூட தலை விழுந்துடக்கூடாது. கடவுளே. வேணாங்க, வேணாம். அதுக்குள்ளே என்ன இது எப்படி இது அப்படியே வந்துட்டு போட்டு அது வேணாம் விடுங்க. நான் தான் அது முட்டாள் தரமாக டாஸு கீஸு அது இதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லை நீங்கள் எனக்கு எவ்வளோ தைரியம் கொடுத்துருக்கீங்க, அத்தோட இதுன்னு பெரிய தைரியத்தை கொடுத்துட போதா? வேணாம். நீங்கள் உங்கள் வாயால் சொல்லுங்களேன். நீங்கள் சொல்லுங்க. நான் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேனா? கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இது போதுங்க. இது என் மைண்டில் இருந்தால் போதுங்க. நீங்கள் விடுங்க. நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க. வேணாம். ஓகே, ஜெயிக்கிறேன் கன்ஃபார்மா. கடவுளே, அவ எனக்காகவாவது ஜெயிக்கணும். மிச்ச பணத்தையும் சம்பாதிச்சிருவான் போல இருக்கேன். அவனை விடக்கூடாது. அனிதா ஏதாவது பண்ண. அம்மா, இந்தங்கம்மா பால். அங்க வை. ஆமா, அவன் வந்துட்டானா? இப்பதாம்மா வந்தாரு. இப்பதான் வந்தானா? ஆமாம்மா, இப்பதான் வந்தாரு. இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்கான். ரொம்ப சம்பாதிச்சிட்டானோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. 15,000 ரூபாய் தான் சம்பாதிச்சேன்னு வேதவல்லி அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. 15,000 ரூபாவா? உனக்கு எப்படி தெரியும்? நான் கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அப்பதான் அவர் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. இன்னும் ஒரே நாள் எப்படி 30,000 ரூபாய் சம்பாதிக்க போறோம், இது நம்மளால முடியுமான்னு பேசிட்டு இருந்தாரு. அதுக்கு வேதவல்லி அம்மா நம்பிக்கை கொடுத்து பேசிட்டு இருக்காங்க. ஓ, இன்னும் 30,000 ரூபாய் சம்பாதிக்கணுமா? சம்பாதிச்சிருவாங்கங்கிற? கண்டிப்பா முடியாதுமா. எப்படிமா அவ்வளவு பணத்தை ஒரே நாள்ல சம்பாதிச்சிட முடியும்? அம்மா, நாளைக்கு அந்த பணத்தை நம்ம போய் எடுத்துருவோமா? டூப்ளிகேட் சாவி கூட நம்ம ரெடி பண்ணிடலாம். என்ன பண்ணலான்னு நாளைக்கு சொல்றேன். சரிங்கம்மா. இப்ப நீ போ. நாகராஜ் மாமா, தீயா வேலை செய்றீங்க போல இருக்கு. எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு பாத்துறேன்.
சவால் விட்ட மாதிரி எப்படியாவது சம்பாதிச்சு நாங்க யாருன்னு அனிதாவுக்கு நிரூபிக்கணும். கடவுளே, நீதான் எங்களுக்கு துணையா இருக்கணும். வேதாஜி, என்னங்க பண்றீங்க? தூங்காம உட்காந்துக்கிறீங்க? இல்ல, இப்பதான் எந்திரிச்சேன். அதாங்க கேக்குறேன். மணி 4 தான் ஆச்சு. இவ்வளவு சீக்கிரம் சின்ன பண்ண போறீங்க? இல்ல, அப்படியே சும்மாதான். சும்மா தான் சொல்றீங்கன்னு தெரியுது. என்னடா இது கட்சி நாள் ஆயிடுச்சு, எப்படி சம்பாதிக்க போறோம்னு யோசிக்கிறீங்களா? இப்படியா விடுவோம், பார்த்துக்கலாம். நீங்க ஏன் இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சீங்க? நானா சும்மா போய் தானே? இல்லைங்க, அதேதான். கட்சி நாள் ஆச்சே, சீக்கிரமா இருந்துச்சு வேலைக்கு போனா நல்லா இருக்குமே தான் ஜரூரா இருந்துச்சிட்டேன். ஓகே, ஏகப்பட்ட வேலை இருக்குது. நான் போய் குளிச்சுட்டு ரெடியாருவேன். காஃபி. டிஃபன் சாப்பிட்டு போலாம்ல? டைம் ஆயிடுச்சு, நான் அப்படியே வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன். வேதாஜி, உங்க கையால ஒரு 10 ரூபா கொடுங்களேன். 10 ரூபாவா? எதுக்கு? அது ஒன்றும் இல்லை, உங்க கையால வாங்கிட்டு போனா நல்லா இருக்கும், நல்ல ஒரு ராசியா இருக்கும், ஒரு அதிர்ஷ்டமா இருக்குமே தான். சாமாங்க, உங்க கையால துட்டு வாங்கிட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அதிர்ஷ்டம், ஒரு லக்கு, நல்லா சம்பாதிப்பேன். அப்படியா? ம், அப்போ இவ்ளோ நாளா ஏன் வாங்கிட்டு போல? அது அது இல்ல, ஒன்றும் இல்லை, கட்சி நாள் லைட்டாக பிசு தட்டு பயமா இருக்குது, டர் ஆயிடுச்சுங்க, அதனால தான். யாம் இருக்க பயமே. தைரியமா போங்க, நம்ம தான் பின்றோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த ஒத்த வார்த்தை போதுங்க, 1 கோடி கூட சம்பாதிப்பாங்க. ஓகே, வாங்க கிளம்பலாம். அப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. என்னது? என்ன திடீர்னு காலில் விடுறான்? எந்திரி எந்திரி, நல்லா இரு. இன்னைக்கு என்ன விசேஷம்? விசேஷம்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அது 7வது நாள். அட ஆமா இல்ல, நீ சவால் விட்ட அந்த கெடுக்கு நீ கடைசி நாள். ஆமா, 6 நாள் ஆகி போச்சு. இது வரைக்கும் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிற? 70,000 சம்பாதிச்சிட்டேன்ப்பா. 70,000? 6 நாள்ல 70,000? ஏய், ஆச்சரியமாவும் பெருமையாவும் இருக்குது. நாகாஜி, உழைக்கணும்னு ஒரு வெறி வந்துட்டாலே பாதி ஜெயிச்சிட்ட மாதிரி தான்டா. 6 நாள்ல 70,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன், பெரிய விஷயம்டா. 6 நாள்ல ஓடி 70,000 ரூபாய் சம்பாதிச்சா கடைசி நாள்ல உனக்கு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லடா. ஜெயிச்சிருடா நீ. நிஜமாவே 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருவானோ? இவனால கண்டிப்பா முடியாது. இவன் ஜெயிச்சிருவான் வேதாஜி, நான் சொல்றேன் பாரு. டேய், சாயங்காலம் வந்து நல்ல சமாச்சாரத்தை சொல்லுங்க. சரி, அப்புறம் ஒரு நிமிஷம். ஹலோ, அப்படிங்களா? இதான் வந்துட்டேன், ஒரு நிமிஷம். ஹலோ, கம் ஹியர். அப்படியே பூனை மாதிரி போறீங்க. சரி சார், உங்களுக்கு என்னங்க ப்ரோக்ராமு? வெளியே கிளியே போறீங்களா? அதான் அப்பாவும் ஆட்டுக்குட்டி அப்பாவும் நீங்க போறீங்களான்னு கேட்டேன். எங்க வேணா போங்க, ஆனா போயிட்டு சேர்ந்து சீக்கிரமா வந்துருங்க. ஏன் தெரியுமா?
ஸ்பீக்கர்லாம் அப்படியே கீஞ்சி டார அளவு செம கச்சேரி இருக்குது. ஆமா, ஐயோ ஐயோ, ரொம்ப நாளா ஓவரா சீன் கொண்ட பாட்டு இன்னைக்கு பங்கமா போகுது. அது அப்படியே தலை கொஞ்சம் நீங்கிறது அப்படியே பாவணும். ஐயோ, அது கண்கொள்ளா காட்சி பார்த்தே ஆகணும். அப்போ இப்ப வரைக்கும் சம்பாதிச்சிட்டேங்கிற திமிர்ல தான் பேசிட்டு இருக்கீங்க இல்ல? இன்னைக்கு 7வது நாள் தெரியுமா? நல்லா தெரியும், அதுவும் தெரியும். இன்னைக்கு நீ சொன்னதை நடத்தி காட்ட போறன்ற மேட்ரும் எனக்கு தெரியும். ஏம்மா ராசாத்தி, ஐ கிளாஸ் ஆனா உனக்கே இவ்வளவு திமிர்னா தர்ற டிக்கெட் எனக்கு இன்னும் நெக்கில் இருக்கும். இத்தனை நாளா இந்த வீட்டுல நீ சவுண்டு கொடுக்கும் போது நான் கமுக்கமா கம்முன்னு போனது காரணம் என்ன தெரியுமா? வாமால இருக்கிற பயம் கிடையாது, இந்த வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்துடக்கூடாது, அதுக்காக தான். இன்னைக்கு நீ சொன்னதை நான் செய்ய போற, நீ அவமானப்பட்டு நிக்கதான் போற. நான் ஆட்டம் ஆடின, எவ்வளவு நெக்கலா பேசின. இனிமே என் தலையில இருக்கிற முடி கூட உன்னை மதிக்காது. ஒத்தே சொல்ல அனிதா. நாகராஜ் வேதவள்ளி விஷயத்துல எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. என்னாச்சு? இல்லக்கா, அவ விட்ட சவால்ல அவ ஜெயிச்சிருவாளுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. என்ன சொல்ற? ஆமாக்கா, ஆட்டோவை உடைச்சும் பார்த்தாச்சு. அவ எதுக்குமே அசர்ற மாதிரியே தெரியல. அவனோட முயற்சியில உறுதியா இருக்காங்கா. அவன் கூட அவளும் வேற துணையா இருக்கா. இப்ப கூட அவ கூட சேர்ந்து வெறித்தனமா வேலை செஞ்சுட்டு இருக்கான். பத்தாததுக்கு இந்த பெருசு வேற அவனை அப்படியே ஒசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கு. இது வரைக்கும் 70,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. இன்னைக்குதான் கடைசி நாள். அந்த 30,000 சம்பாதிச்சிட்டானா அவ்வளவுதான் அக்கா. அப்புறம் எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும்க்கா. அவங்க முன்னாடி என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்க்கா. கவலைப்படாத அனிதா, அவனோட சவால்ல அவன் ஜெயிக்க மாட்டான். நான் அவனை ஜெயிக்க விட மாட்டேன். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். அக்கா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ தைரியமா இரு. சரிக்கா. என்ன பிளான் போடுறான்னு சொல்லவே மாட்டேங்கிறான். என்ன பண்ண போறான்னு தெரியலையே. என்னடா மாப்ள ஒரு மாதிரியா இருக்க? இல்ல மச்சி, நீ கட்சி நாள் எப்படியாவது 30,000 ரூபாய் சம்பாதிச்சே ஆகணும். நான் வேற வர சொல்ல அந்த அனிதா பொண்ணாண்ட ஒரு மாதிரி கெத்தா பேசணும் வந்துட்டேன். உண்மையாக அமைய மாட்டேங்குது. நம்ம பாட்டு சவாரி ஓட்டுனே இருக்கிறோம். இந்த புரியலடா. மாப்ள, அந்த திமிரை எப்பவுமே விட்டு கொடுத்துறாத மாப்ள. அதுதான் இப்போ வரைக்கும் நமக்கு பலமே. இங்க பாரு மாப்ள, கண்டிப்பா சம்பாதிக்கிறோம். ஏண்டா, இத்தனை நாள்ல 70,000 ரூபாய் சம்பாதிச்ச நமக்கு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமாடா. என் அப்பா கூட என்னடா தான் சொன்னாரு. பார்ப்போம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கங்க. ஆட்டோ டிரைவர் நாகராஜ் தானே பேசுறது? ஆமாங்க, நாகராஜ் தான் பேசுறேன். ஒண்ணும் இல்ல சார், ஒரு கல்யாண சவாரி ஆட்டோ வருமா? என் அப்பா வேணுங்க. இப்போதான்? ஐயோ, இப்போ நான் சவாரி ஓட்டுனுங்கிறேனே. ஏங்க, சவாரினா சாதாரண சவாரி இல்லங்க. ஒரு 10 ட்ரிப் அடிக்கணும். எங்களை விட்டுட்டு கூடவே இருந்து பிக்கப் பண்ணி டிராப் பண்ணிடுங்க. மதியத்துக்குள்ள முடிஞ்சிரும். மொத்தம் 10,000 ரூபாய் தரங்க. கொஞ்சம் வரீங்களா? சரிங்க, எங்க வரணும் சொல்லுங்க, உடனே வரேன். மேரேஜ் நடக்கிற இடம் திருவேற்காடு.
கார்டு. சரிங்க. பிக்கப் பண்ண வேண்டிய இடம் டி நகர். டி நகர்ல எங்கங்க? மூசா ஸ்ட்ரீட். மூசா தெரியுதானே? வந்துடுங்க. என்ன மாப்பிள போன்ல யாரு? மச்சி சவாரி கேக்குறாங்க மச்சி. கல்யாண சவாரியா? டி நகர் திருவேற்காடு பிக்கப் அண்ட் டிராப் 10,000 தரேன்றாங்க மச்சி. சூப்பர் மாப்பிள. எப்ப போகணுமா? இப்போ போகணுமா? டேய் மாப்பிள, ஆட்டோல ஆளுங்கெல்லாம் இருக்காங்களே, என்னடா பண்றது? மச்சி பக்கத்து ஸ்டாப்ல வேணா இறக்கி விட்டுலாம் மச்சி. கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்றா, பேசி வர்றா. சரி மாப்பிள, நீ வண்டி எடு, அங்க போய் பேசிக்கலாம். கொஞ்சம் தள்ளி போய் அப்படி ஓரம் கட்டிக்கோ. மாப்பிள இப்படியே நிப்பாட்டு மாப்பிள, இப்படியே நிப்பாட்டு. இந்த ஸ்டாப்பிங்ல நிப்பாட்டிடும். எல்லாரும் கொஞ்சம் கீழே இறங்கிருங்கம்மா. ஒரு முக்கியமான வேலையை நாங்க வெளியில போனோம். என்னண்ணா ஆச்சு? நீங்க பின்னாடி ஒரு ஆட்டோல ஏறி போயிடுறீங்களா? அண்ணன் காசுண்ணா. காசெல்லாம் ஒன்றும் தர வேண்டாமா, கொஞ்சம் கோச்சிக்காம போயிருங்கம்மா. மாப்பிள இந்த இடம் தானே மாப்பிள? ஆமா மச்சி தான் சொன்னாங்க. சரி, உடனே போனை போட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா அவங்கள்ட்ட பேசு. ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஏங்க இப்போ நீங்க பேசுறீங்களா? ஆட்டோ டிரைவர் நாகராஜ் பேசுறேங்க. ஆமா, இப்போ எங்க இருக்கீங்க? நீங்க சொன்ன தெரு தான், மூசா தெரு. அது முனையில இருக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி உள்ள வாங்க. உள்ளீங்களா? ஸ்ட்ரைட்டாவா? சரி, அங்கே வந்து உங்களுக்கு கூப்பிட்றேன். சரி. என்னவா? இல்லடா, அது தெரு உள்ள வர சொல்றாங்க. உள்ளயா? சரி வா 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 போலாம். ஹலோ. சொல்லுங்க. ஏங்க நீங்க சொன்ன மாதிரி தெருக்குள்ளே வந்துட்டாங்க. அங்க ஒரு மசூதி இருக்கா பாருங்க. மசூதியா? எங்க? மசூதியில ஒண்ணு இல்லீங்களே. என்னங்க இல்லன்னு சொல்றீங்க? நல்லா பாருங்க, தெரு உள்ள வந்தது. ஏங்க இன்னும் இருக்குன்னு சொல்ல போறேன். மசூதியில இல்லங்க. ஆமா, நீங்க சரியான அட்ரஸ்க்கு தானே வந்திருக்கீங்க. நீங்க தானே சொல்லுங்க. டி நகர் மூசா தெரு அங்கதாங்க வந்திருக்கிறேன். டி நகரா? அங்க எங்க போனீங்க? நீங்க தானே மூசா ஸ்ட்ரீட் டி நகர்னு சொன்னீங்க. சரியா போச்சு போங்க. ஏங்க நான் சொன்ன இடம் காந்தி நகருங்க. காந்தி நகரா? ஏங்க நீங்க டி நகர் தானே சொன்னீங்க. காந்தி நகர்ல எங்க மூசா தெரு? என்னங்க நீங்க? ஏங்க பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, சீக்கிரம் கிளம்பி வாங்க. ஹலோ, என்னடா இவங்க டி நகர் மூசா தெருனாங்க, இப்ப டி நகர்ல காந்தி நகர்ன்றாங்க. சரி மாப்பிள, பதட்டப்படாத, வா நம்ம சீக்கிரம் அங்கேயே போவோம். இவ்வளவு தூரம்? சரிடா, வாடா வாடா. ஹலோ. ஹலோ, வந்துட்டீங்களா? எவ்வளவு நேரங்க வெயிட் பண்றது? நாங்க வந்துட்டோங்க. நீங்க அட்ரஸ் கரெக்டா சொன்னாங்க, வந்துருவாங்க. அப்துல்லா கான் மசூதி எங்க இருக்குன்னு கேட்டுட்டு வாங்க. ஏங்க என்னங்க நீங்க அப்துல்லா என்ன புதுசா ஒரு நேரம் ஒரு அட்ரஸ் சொல்லுங்கிறீங்க? ஏங்க நீங்க அட்ரஸ் கரெக்டா சொல்லுங்க. மசூதி கிட்ட வந்து கூப்பிடுங்க. ஏங்க மசூதியா காணறீங்க? மசூதி எங்கங்க போடுதுன்னா? ஏங்க ஹலோ. மாப்பிள டேய், ஆச்சரியமா இருக்குதுடா. கோவப்படாத மாப்பிள. நமக்கு இப்ப பணம் வேணும், அதுக்கு இப்ப சவாரி தான் வேணும். கோவப்படாதடா, வாடா. மாத்தி புரியுதுடா மாப்பிள, தயவு செஞ்சு வண்டி எடு, கோவப்படாத, வா. சார் கொஞ்சம் இப்படி வாங்களேன். என்னங்க சார், இந்த பக்கம் மசூதி எங்க சார் இருக்கு? மசூதியா? தெரியலங்க. தெரியலங்கிறாரு மாப்பிள. சரி போலாம் வா. சரி போவோம். தேங்க்யூ சார். பரவாயில்லைங்க. என்ன இங்க மசூதி என்ன இருக்குது? இங்க மசூதி எல்லாம் எதுவும் இல்லைங்க. திருவான்மூர் போனீங்கன்னா அங்க ஒரு மசூதி இருக்கு. திருவாமியூருக்கா? என்னடா இது? சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஹலோ, ஏங்க என்னங்க விளையாட்டுல என்னங்க அட்ரஸ் சொல்றீங்க? காலையில சுத்தலே விட்டுனுக்குறீங்க. 11 மணிக்கு ஆரம்பிச்சிருங்க, மணி இப்ப 3 ஆக போகுதுங்க. ஊர்லாம் சுத்தினுக்குறேன். டி நகர் நீங்க அப்புறம் அடையாறுன்றீங்க. விளையாடுறீங்களா நீங்க? கோவப்படாம மசூதி ஒரு மசூதிங்க காணோம்.
ஏன் உங்களுக்கு அட்ரஸ் சொல்ல தெரியல? தயவுசெய்து ஃபோனை யார்கிட்ட கொடுங்க, அவங்களாண்ட நான் அட்ரஸை கேட்டுக்கிறேன். அதுக்கு அவசியமே இல்ல. கல்யாணம் முடிஞ்சு மாப்பிளைய பொண்ணு ஹனிமூனுக்கே போயிட்டாங்க. நீங்க திரும்பி போயிடுங்க. சாவுக்கு வர சொன்னா பாலுக்கு வரீங்க தம்பி. ஹலோ, நான் கலாய்க்கிறீங்களா? மாப்பிள கோவப்படாதீங்க தம்பி. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க். మోర్ వర్క్ లెస్ టెన్షన్. யாருங்க நீங்க? ఇక్కడ చూడు தம்பி. ஹலோ, அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருப்பா. ஹலோ, ஆட்டோ டிரைவர் நாகராஜா? கல்யாண சவாரி ஒண்ணு டி நகர்ல இருந்து திருவேற்காடு வரைக்கும் போகணும். 10,000 ரூபாய் தரங்க, வரீங்களா? என்ன தம்பி, யாரு என்னன்னு விசாரிக்காம நீங்க பாட்டுக்கு ஆட்டோவை தூக்கிட்டு வந்துட்டீங்க. என்ன நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? என்ன நீ ஏன் நீ இந்த மாதிரிலாம் பண்றீங்க? என்னதான் உடம்புல எண்ணெய பூசிக்கிட்டு தெருவுல உருண்டாலும் ஒற்ற மண்ணுதான் ஒட்டும். ஒரு லம்ப் அமௌண்ட்ல சவாரி கிடைச்ச உடனே எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு ஓடி வந்துட்டீங்க. இப்படி எல்லாம் வெகுலியா இருக்காதீங்க தம்பி, அப்புறம் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஏமாத்திட்டு போயிடுவாங்க. இதே நான் உன் இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? மூசா ஸ்ட்ரீட்லயே போடா நீயும் உன் சவாரியோன்னு சொல்லிட்டு எஸ் ஆயிருப்பேன். நீங்க என்னடானா இவ்ளோ தூரம் வந்து பாவம். அண்ணி, நான் எந்த நிலைமை இருக்கேன் தம்பி? ஏன் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? உங்களுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? பின்ன என்ன வீட்டை விட்டு அனுப்புனவ கௌரவமா இருக்கணும்னு சொல்லி நீ கஷ்டப்பட்டு அவளை சவால்ல ஜெயிக்க வச்சிருவ. அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா?